நல்லவங்களா வாழ்ந்தா நல்ல வாழ்க்கை அமையும்னு புராணங்கள்லாம் சொல்லுது. ஆனா எங்க நிஜ வாழ்க்கையில மட்டும் ஏன் அப்படி நடக்கல? அப்படி என்ன நாங்க பாவம் பண்ணினோம்? எங்க உறவே வேண்டான்னு உதறி தள்ளிட்டு புருஷன்தான் உலகம்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கிற என் பொண்ணு வாழ்க்கையில ஒருத்தி நம்பிக்கை துரோகம் பண்ணி அவ புருஷனை அவகிட்டேருந்து பிரிச்சுட்டேன், என் சவால்ல நான் ஜெயிச்சிட்டேன்னு எங்கிட்டே சொல்லிட்டு போறாளே. என் மனைவிக்கு அவளுடைய குறைய உங்ககிட்ட சொல்லக்கூட முடியாத அளவுக்கு அவளுக்கு உடம்பு முடியல. ஏன் எங்களுக்கு இவ்வளோ கஷ்டமும் வேதனையும்? நீ எவ்வளவுதான் எங்களை சோதிச்சாலும் எங்களுக்கு ஒன்னை விட்டா வேற யாருப்பா இருக்கா? ஒன்னையே கதின்னு வந்திருக்கிற எனக்கு நீ என்னப்பா பண்ண போற? கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியாயுட் சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி தீர்காயுஷ்மன்னுவா தீர்க்க சுமங்கலி பவா. ஒரு நிமிஷம் இருங்கோ, இதோ வந்துடுறேன். மனோரஞ்சிதாபல சித்தி ரஸ்து. இந்தாங்கோ, சார் கழுத்துல போடுங்க. ஆத்துக்காரி கழுத்துல போடுங்க. என்ன தயங்குறேள்? பிறந்த நாள் அதுவுமா? ஆத்துக்காரி கழுத்துல மாலை போடுங்க. ஏன் தயங்குறீங்க? அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்னும் மனசாட்சி இருக்கா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஊரறிய கோயில்ல கடவுளுக்கு முன்னால 2 பேரும் மாலை மாத்திக்கிற அளவுக்கு தயாராயிட்டீங்க இல்ல? என்ன பேசுறேள்? புருஷன் பொண்டாட்டி கடவுள் சன்னிதியில மாலை மாத்திக்கிறது என்ன தப்பு? புருஷன் பொண்டாட்டியா? ஒன்னா ஜோடியா கோயிலுக்கு வரவங்கலாம் புருஷன் பொண்டாட்டி ஆயிடுவாங்களா சாமி? புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவு எவ்வளவு புனிதமானது. சொந்த பந்தங்க பெரியவங்க முன்னால 4 நட்சத்திரம் பார்த்து அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியா 3 முடிச்சு போடணும். வழி துணையா வந்தவங்க வாழ்க்கை துணையாக முடியாது. இத பார், என் பொண்ணோட வாழ்க்கைய நீ ரொம்ப ஈஸியா தட்டி பறிச்சிருக்கலாம். ஆனா அவளுடைய ஸ்தானத்தை உன்னால தட்டி பறிக்க முடியாது. உன் கழுத்துல மாலையை போட தயங்கினாரே, அங்க நிக்கிறா என் பொண்ணு. என் பொண்ணு அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு அந்த வீட்டுல நீ வாழலாம். ஆனா அவருடைய ஸ்தானத்துல உன்னால என்னைக்கும் வாழ முடியாது. என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு நீ வாழ்க்கையில என்னத்தை சாதிச்ச? இதோ நிக்கிறாரு, இவர் கையால நீ தாலி கட்டிக்கிட்டியா? இல்லையே, நீ வெறும் ஆசை நாயகி தான். வப்பாட்டி என்னைக்குமே பொண்டாட்டி ஆக முடியாது. மாப்பிள்ள, அர்ச்சனாவை நீங்க கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்திருக்கு. சிவகாமி கூட உங்களை கடுமையா பேசியிருக்கா. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களை அவமானப்படுத்துற மாதிரி நான் நடந்துகிட்டதும் கிடையாது, காயப்படுத்துற மாதிரி பேசினதும் கிடையாது. ஆனா நீங்க என் பொண்ணுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு நிறமாச கர்ப்பிணியான அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? பேர மேல வச்ச பாசத்தினால நானும் சிவகாமியும் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில வந்தோம். அது எங்களுக்கு தண்டனையா தெரியல. ஆனா என் பொண்ணுக்கு செஞ்ச துரோகம் இருக்கே, அது எங்களுக்கு ஆயுள் தண்டனை மாப்பிள. என் பொண்ணு எங்க போனாலோ என்ன ஆனாலோங்கிற வேதனையில சாமி கும்பிட வந்தா இங்க நீங்க 2 பேரும் ஜோடியா கையில மாலையோட நிக்கிறத பார்க்கும்போது என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. என்ன தைரியம் மாப்பிள உங்களுக்கு? என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. பணம், பேரு, புகழ் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவோ மாறிட்டதா கேள்விப்பட்டேன். நேர்ல பார்க்கல.
எவ்வளவுதான் மாறினாலும் என் பொண்ணை கைவிட மாட்டீங்கிற நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா இன்னைக்கு இவருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு என் பொண்ணை தவிக்க விட்டுட்டீங்களே. ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுங்க மாப்பிள்ள. சந்திரன் கெட்டதும் பொண்ணால, இந்திரன் கெட்டதும் பொண்ணால. நீங்க இன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. போதும் போதும். என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னா உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அப்படி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலா இருந்துச்சுன்னா உங்க பொண்ணு எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு அவளை போய் கேளுங்க. அதை விட்டு சும்மா பப்ளிக் பிளேஸ்ல இந்த மாதிரி அசிங்கப்படுத்திட்டு இருக்காதீங்க. இதை பாருங்க, உங்களை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. இதோ இவளோட நீங்க கோயிலுக்கு வந்திருக்கீங்களே, இவளோட உங்களுக்கு என்ன உறவு? உங்க 2 பேருக்கும் நடுவுல உள்ள உறவுக்கு என்ன பேரு? உங்களால அதை தைரியமா வெளியில சொல்ல முடியுமா? இதோ சாமி சொன்னாரு, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் மாலையை மாத்தீங்கன்னு. உங்க 2 பேருக்கு நடுவுல உள்ள உறவை அவர்கிட்ட உங்களால தைரியமா சொல்ல முடியுமா? இல்ல சொன்னாதான் உங்களுக்கு கௌரவமா இருக்குமா? இன்னைக்கு உங்ககிட்ட பணம், பேரு, புகழ் இதெல்லாம் எவ்வளவுனா இருக்கலாம். ஆனா உங்க பொண்டாட்டிங்கிற அந்தஸ்து என் பொண்ணுக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த இடத்துக்கு வேற எவ்வளவு வர முடியாது. சிவகாமி, உங்களை பத்தியும் நந்தினியை பத்தியும் தப்பா பேசினப்ப கூட உங்களை நான் தப்பா பேசல. ஆனா என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியில விரட்டிட்டீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களை நான் தப்பா பேச விரும்பல. இத பார், உன்னை ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ யாரு? இவருக்கும் உனக்கு என்ன உறவு? அதை உன்னால தைரியமா வெளியில சொல்ல முடியுமா? இல்ல அப்படியே சொன்னாலும் கௌரவமா உன்னால வெளியில நடமாட முடியுமா? இத பார், நீ அவருடைய வாழ்க்கைக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்க, அவரை உயரமான இடத்துக்கு கொண்டு போயிருக்க. ஆனா என்னதான் இருந்தாலும் கைத்தடி கொடிமரமாகாது. நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் என் பொண்ணோட இடத்துக்கு உன்னால வரவே முடியாது. உனக்கான பேரே வேறதான். நந்தினி, இங்க பாரு. டேய் நந்தினி, என் குழந்தை எங்க இருக்கு? அவனுக்கு என்னாச்சு? ஏம்மா பதட்டப்படாதம்மா, உன் குழந்தை நல்லபடியாதாம்மா இருக்கா. என் குழந்தை எழுந்திருக்காதம்மா, எழுந்திருக்காத. நான் போய் தூக்கிட்டு வரேம்மா, கொஞ்சம் பாத்துக்க. சரி, நம்ம குழந்தைய தூக்கிட்டு வரேன். இப்ப எப்படிமா இருக்கு? ஏம்மா குழந்தையோட அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்க, நான் குழந்தைய தூக்கிட்டு போறேம்மா. சரிம்மா, பாத்துமா, பாத்து. சரி சரி சரிடி கண்ணு. கூட்டம் போடாதீங்க, எல்லாரும் வெளியே போங்க. மெதுவா பத்திரமா. இந்தம்மா பாத்து புடி, பாத்து 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 புடிமா. குழந்தைக்கு ஜுரம் போயிடுச்சு. சரியா யூரின் போகாம அழுதுகிட்டே இருந்தா. இப்ப சரியாயிடுச்சு. இப்ப சரியாயிடுச்சுமா. குழந்தைக்கு கிட்னில ஏதோ பிரச்சனைன்னு டாக்டர் சொல்லி இருந்தாரு. ஒரு ஊசியோட விலை 7500 ரூபாயா. மொத்தம் 30,000 ரூபாய் அவனு டாக்டர் சொல்லியிருக்காங்க அர்ச்சனா. நான் பணம் ஏற்பாடு பண்ணதான் வெளியில போயிருந்தேன். அப்ப யாரோ ஒரு பணக்காரரு, அவர் பொண்டாட்டியோட பிறந்த நாள் அதுவுமா ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்தாரு. இன்னைக்கு பிறந்த எல்லா குழந்தைங்களுக்கும் தங்க மோதிரம் போட்டுட்டு இருந்தாருமா. நான் அவர்கிட்ட போய் குழந்தையோட நிலைமையை எடுத்து சொன்னமா. உடனே அவர் மனசு இறங்கி பணம் கொடுத்தாருமா. டாக்டரு குழந்தைக்கு தேவையான ஊசி எல்லாம் போட்டாருமா. இனி குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா. நான் 2 நாள் கூட இருந்ததுக்காக, நான் மயக்கத்துல இருந்தோம், என் குழந்தைய காப்பாத்துறதுக்காக அடுத்தவங்க கிட்ட உதவி கேட்டிருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன அர்ச்சனா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? போட்டதுதான் முளைக்கும்னு சொல்லுவாங்க. நீ எப்பவோ செஞ்ச நல்லதுதான் அந்த பெரிய மனுஷன் ரூபத்துல வந்து உதவி செஞ்சிருக்கு. நீ நன்றி சொல்றதா இருந்தா முகமே தெரியாத அந்த பெரிய மனுஷனுக்கு தான் நன்றி சொல்லணும். என் குழந்தைக்கு பணம் கொடுத்து உதவி செஞ்ச அந்த மனுஷன் பொண்டாட்டி குழந்தைங்களோட நல்லா இருக்கணும். செல்லம், எங்க
பாருடா, அம்மாவை பாருடா. நந்தினி ப்ளீஸ். முடியல செல்வம், இந்த அவமானத்தை என்னால தாங்கிக்கவே முடியல. அதுவும் கோயில்ல 4 பேருக்கு மத்தியில என்னெல்லாம் பேசிட்டாரு அவரு. எனக்கு வந்த கோவத்துல அதே இடத்துல இருந்தாலும் உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன். ஏதோ வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசாம விட்டேன். அதை நினைச்சுலாம் நீ அழுதுட்டு இருக்காத. அவங்கள பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவங்க சாவெல்லாம் உன்னை ஒன்றும் பண்ணாது. நீங்க பாரு, அழாதன்னு சொல்றேன்ல. நீ அழுத என்னால தாங்கிக்க முடியாது நந்தினி. இப்ப என்ன, நான் நேரா வீடு பூந்தா 4 அறை விட்டு வரட்டுமா? ஐயோ வேண்டாம், அதுக்கும் அந்த அம்மா என்னதான் சாப விடும். ஏற்கனவே நான் தான் அர்ச்சனாவையும் உன்னையும் பிரிச்சுட்டேன், அவங்க வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு என் மேல பழி போட்டுட்டு இருக்காங்க. வேண்டாம். சரி, இப்ப நீ இப்படி அழுதுட்டே இருந்தா இதுக்கு வேற என்னதான் வழி? நான் என்னதான் பண்ணணும் சொல்லு. என்ன இப்படி கேக்குற செல்வம்? இன்னைக்கு உன் கூட எவ்வளவு சந்தோஷமா வெளியில கிளம்பி வந்த, கோயிலுக்கும் போனோம். ஆனா அவரை என்னெல்லாம் என்ன அவமானப்படுத்தி பேசிட்டாரு. சுத்தி இருந்தவங்க எல்லாம் என்ன எவ்வளவு கேவலமா பார்த்தாங்க. எனக்கு அப்படியே எனக்கு உடம்பெல்லாம் கூனி குறுகி போயிடுச்சு. நம்ம 2 பேருக்குள்ள என்ன உறவு, அதுக்கு என்ன பேரு, அத நீ வெளியில என்னன்னு சொல்லுவேன்னு அவரு கேட்டாரு பாரு. அதுதான் செல்வம் எனக்கு ரொம்ப அவமானமா இருந்தது. அந்த ஏதோ பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காரு, அதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு பேசாம விட்டு தள்ளு நந்தினி. பைத்தியக்காரத்தனமா பேசினாலும் அதுலயும் உண்மை இருக்கு செல்வம். என்ன சொல்ற? பின்ன உனக்கும் எனக்கும் என்ன உறவு? நீ எனக்கு யாரு, நான் உனக்கு யாரு செல்வம்? உனக்கும் எனக்கும் உள்ள உறவு இதுதான் யாராலையாவது உறுதியா சொல்ல முடியுமா? என்ன நந்தினி இது? நீதான் எனக்கு எல்லாமே. நீ என்னோட பெட்டர் ஹாஃப். நமக்குள்ள ஒரு புனிதமான நட்பு இருக்கு. இது உனக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்ச விஷயம், மத்தவங்களுக்கு புரியாத விஷயம். நமக்குள்ள இருக்கிற உறவை வெளியில சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, நம்மள கேவலமா தான் பாப்பாங்க. சரி, இப்ப என்னதான் பண்ணணும்? நான் இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்றேன்? நம்ம உறவுக்கு ஒரு பேரு சொல்லணும். அப்பதான் இந்த ஊர் வாயையும் அந்த சிவகாமி வாயையும் மூட முடியும். இது பார், எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்றியா? சிவகாமிக்கு பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கணும், அதே நேரத்துல என்னோட கௌரவத்தையும் காப்பாத்தணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அததான் கேக்குறேன், அது என்ன வழின்னு சொல்லு, நான் உடனே செய்றேன். நான் உனக்காக எவ்வளவோ இழந்திருக்க செல்வம். என் வாழ்க்கையை இழந்த, என் அப்பாவை இழந்த, இப்போ என் மானத்தையும் இழந்து உன்னோட வப்பாட்டின்னு பேரை எடுத்துட்ட. இந்த பேரோட தான் நான் சாகணுமா செல்வம்? என்ன தூக்கிட்டு போகும்போது கூட செல்வத்தோட வப்பாட்டி போறா பாருன்னு அப்பா கூட இந்த ஊர் எனக்கு கேவலமா தான் பேசணுமா? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லா புரியுது. உனக்கு ஏற்பட்ட இந்த பேரு மறையணும்னா ஊர் அறிய நீ என் பொண்டாட்டி ஆகணும், என் கையால உன் கழுத்துல நான் தாலியை கட்டணும். அதானே சொல்ல வர? இதுதான் முடிவு நான் சொல்ல வரல. ஆனா இதை தவிர வேற என்ன முடிவு இருக்குன்னு எனக்கு தெரியல செல்வம். சும்மா இந்த மாதிரிலாம் போட்டு குழப்பிக்காத. இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். எங்க வேணாலும் எப்ப வேணாலும் உன் கழுத்துல தாலியை கட்ட நான் தயாரா இருக்கேன். அது எங்க எப்போங்கிறத நீயே முடிவு பண்ணு. நான் அந்த இடத்துக்கு வர உன் கழுத்துல தாலியை கட்டுறேன். போதுமா? சும்மா என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லாத செல்வம்.
ஊர் அறிய நீ சொல்றத உன்னால செஞ்சு காட்ட முடியுமா? இதுக்கு மேல எதுக்காக பயப்படணும், யாருக்காக யோசிக்கணும்? அதான் வீட்டுல இருந்து ஒருத்தையும் போயிட்டால. இதுக்கு மேல இது என் வாழ்க்கை, என் இஷ்டம், என் முடிவுதான். உன் கழுத்துல நான் தலையை கட்டுறேன், அதுவும் ஊர் அறிய கட்டுறேன். எவன் கேட்கறான்னு பாக்குறேன். சிவகாமி, நீ எனக்கு கெடுதலா நினைச்சு செய்யற ஒவ்வொரு காரியமும் நல்லதாவே முடியுதே. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காத செல்வத்தை என் கழுத்துல தாலி கட்டுற முடிவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டியே. ரொம்ப தேங்க்ஸ். அழாதீங்கம்மா, நீங்க ஏற்கனவே நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அர்ச்சனாவோட நல்ல மனசுக்கு எதுவும் ஆகாது, வாங்க. வா சிவகாமி. அழாதீங்கம்மா, வா. அக்கா ஒன்றும் ஆகாது, வாங்க. என்னையா கும்பலா வரீங்க? ஏதாவது அடிதடி கேஸா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் ஏற்கனவே என் மருமகளை காணும்னு ஐயா கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். அது விஷயமா தான் வந்திருக்கோம். யோ, அங்க என்னையா பிரச்சனை? வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க. ஐயா, மிஸ்ஸிங் கேஸ் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களாம். பொம்பளையா ஆம்பளையா? பொம்பளை தாங்க. என் மருமக பேரு அர்ச்சனா, நிறமாச கர்ப்பிணியா இருக்கா. காணாம போயிடுச்சேன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். அதான் என்ன விவரம் தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். ஓ, அந்த கேஸா? ஆமாங்க. தேடிக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் எந்த தகவலும் கிடைக்கல. கிடைச்சா சொல்லி அனுப்புறோம். கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 நாள் ஆச்சுங்கய்யா. சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்? எங்களுக்கு இந்த ஒரு கம்ப்ளைண்ட் தானே. தினம் திருட்டு, கொலை, கொள்ளை, வழிப்பறி, குழந்தை கிட்னாப்னு 1000 கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை எல்லா ஸ்டேஷனுக்கும் ஃபார்வர்டு பண்ணியாச்சு. போட்டோவை அனுப்பி வச்சாச்சு. தகவல் கிடைச்சா சொல்லி அனுப்புறோம். ஐயா, 10ஓட 11 என் பொண்ணை நினைக்காதீங்க ஐயா. அவ நிறமாச கர்ப்பிணி, வசதியா வாழ்ந்த பொண்ணு. இப்ப அவ எங்க இருக்காளோ, என்ன கஷ்டப்படுறாளோ தெரியல. தயவு செஞ்சு அவளை சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுங்க ஐயா. இந்தம்மா யாரு? அவங்க தான் சம்பந்தி அம்மா. இவங்க 2 பேரும் தான் பொண்ணோட அப்பா அம்மா. அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வரும்போது இவங்க வரலையே. எங்க வெளியூர் போயிருந்தாங்களா? அது வந்து சார், அவங்க இங்க தான் சார் இருந்தாங்க. என்னையா மென்னு முழுங்குற? என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லைங்க, இவங்க 2 பேரும் ஜெயிலில் இருந்தாங்க. இப்போதான் ரிலீஸ் ஆகி வந்திருக்காங்க. ஜெயிலில் இருந்தாங்களா? என்ன தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனீங்க?